ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் டக்காய்ட் தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியோட ஸ்டார்லைன் தான் பார்க்க போகிறோம். இது தமிழ் டப்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவியில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க லவ்வும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் ஹீரோ பண்ணாத தப்புக்கு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு சாட்சி சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ண வச்சது ஹீரோயின். அதனால் இப்போ ஜெயிலில் இருக்க ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணி அங்கேருந்து தப்பிக்கிறாரு. இப்படி தான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஸ்டோர்லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோர்லைன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த கதை ஸ்டார்ட் ஆகுறது 2005ல். ஹீரோவும் ஹீரோயினும் காலேஜ்லேருந்து லவ் பண்ணுறாங்க. அப்படியே 3 வருஷம் போகுது. இப்போ 2008. ஹீரோயின் பணக்கார வீட்டு பொண்ணு. அந்த ஊரில் அவங்க சொல்கிறது தான் எல்லாருமே கேட்பாங்க. ஹீரோயினோட ஃபேமிலியில் இருக்கிறது அவங்க அம்மாவும் அண்ணாவும் மட்டும்தான். ஹீரோ மிடில் கிளாஸை சேர்ந்த ஒரு பையன். அவரோட அப்பா அம்மா 2 பேருமே சின்ன வயசுலேயே இறந்துருப்பாங்க. ஹீரோக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டுனா அது மல்லிங்கிற பொண்ணு மட்டும்தான். அவங்களோட வீட்டில் தான் ஹீரோ வாடகைக்கு தங்கியிருப்பாரு. ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுற விஷயமும் இவங்களுக்கு தவிர அந்த ஊரில் இருக்க வேற யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு ஹீரோயினோட பர்த்டே. அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஹீரோ அவங்கள வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாரு. ஆனால் அப்போது மல்லியை ஹீரோயினோட அண்ணா ரேப் பண்ணதை பார்த்த ஹீரோ அவர் அடிச்சே கொண்டிருப்பாரு. அந்த டைம் தான் ஹீரோயினும் அங்கே வந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் போலீஸில் ஹீரோ தான் ரேப் பண்ணி தடுக்க போன அவங்க அண்ணாவையும் கொண்டுட்டதா கேஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால ஹீரோ 13 இயர்ஸாக ஜெயிலில் தான் இருப்பார். இப்போது 2021ல் ஜெயிலேருந்து தப்பிக்கவும் ஹீரோ பிளான் பண்ணுவார். அதுக்கு இவருக்கு ஹெல்ப் பண்ணுறது ஆல்ரெடி ஜெயிலில் இவர் கூட இருந்து ரிலீஸ் ஆன ஒருத்தர் தான். இப்போ ஹீரோவும் அவர் கொடுத்த ஐடியா படி ஜெயிலேருந்து தப்பிச்சும் போகிறாரு. இப்போ இவர் துபாய்க்கு இங்கேருந்து போகிற கப்பலில் தப்பிச்சு போயிட்டா அங்கே ஃப்ரீயாக வாழலாம்னு இவருக்கு ஹெல்ப் பண்ணவர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு 70 லட்சம் வேணும். இப்போ அந்த காசை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீரோ போய் ஹீரோயினை பார்க்க போகிறாரு. அவங்களுக்கு கல்யாணமாகி ஸ்கூலுக்கு போகிற ஒரு பொண்ணும் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் இப்போ சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருப்பார். உடனடியாக அவருக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு ஒரு டோனர் இருந்தோம். ஹாஸ்பிட்டலில் 1 crore கேட்டதுனால ஹீரோயின் கிட்ட அவ்வளோ காசு இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருப்பாங்க. ஹீரோயின் பழைய மாதிரி பணக்காரங்களா இல்லை. அவங்க நிலைமை இப்போ ரொம்பவே மோசமாக இருக்கும். ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாருக்குமே கால் பண்ணி ஹெல்ப் கேட்பாங்க. ஆனால் யாருமே இவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. ஹீரோ துபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினை பழி வாங்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு இப்போ தேவையாக இருக்க பணத்தை வச்சு ஹீரோ ஒரு பிளானை பண்ணுவார். ஹீரோயின் கிட்ட போய் பேசி அவங்கள நம்ப வச்சு ஒரு இடத்துல இருந்து பிளான் பண்ணி திருடி அந்த பணத்தோட அவர் எஸ்கேப் ஆகி ஹீரோயினை போலீஸ்கிட்ட மாட்டி விடலான்னு பிளான் பண்ணுவார். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஹீரோயினை பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மூவி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பாய் ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.